சோசியல் மீடியாவில் ஒருவரை எப்படி நம்ம மனசை ஹர்ட் பண்ண முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பரட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஆமாப்பா இது பரட்டை என்றாலும் இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி மனவேதனை குமிரிருப்பாங்க. ஏன்னா இவர் ஆளுநர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் எம்பிக்காக நின்று தோல்வியடைந்தார். ஏன் சொல்கிறேன்னா சோசியல் மீடியாவுக்கு அந்தளவுக்கு பவர். இதை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்க வேண்டும். இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு மற்ற மீடியாக்கள் ஊடகங்கள் என்னுடைய நண்பர்கள் ஊடகத்துடன் கூடி வைத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த போலி ஊடகத்தை நம்புவது. நமக்கான ஊடகத்தை நாம் தான் கையில் எடுக்க வேண்டும். நமக்கான ஊடகத்தை நாம் தான் பலப்படுத்த வேண்டும். அதில் கள்ளிப்படி சேதுபதி மிக அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயலமர் கார்த்திக், அப்புறம் இன்னும் ஒரு சில பாட்டாளி நண்பர்களும் அதை கொண்டு வராங்க. இருந்த போதிலும் இது வலிமையானதா அப்படின்னா இல்லை. 100 படிக்கட்டில் இதுக்கு 2ஆம் படிக்கட்டு. இன்னும் இதை 98 படிக்கட்டாக மாற்றணும். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதற்கான விடயத்தை கொண்டு வர வேண்டும். இன்னும் ஊடகத்தை கொண்டு வர வேண்டும். பேசுகின்ற ஆட்களை கொண்டு வர வேண்டும். திறமையான ஆட்களை தேர்வு செய்து அங்கங்கே போஸ்டிங் அமர்த்த வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக எங்களுடைய வாழைமொழி சட்டமன்றத்தில் வச்சுப்போமே, இங்கிருந்து நேராக தோற்றத்துக்கு செல்வது, தோற்றத்துக்கு போயிட்டு ஐயாவை பார்த்து வணங்க வைப்பது, அதை போஸ்ட் போடுவது, அவ்வளோதான் இவங்களுடைய வேலை. இளைஞர் அன்னைக்கு இவங்க தான் போவாங்க, மாணவர் அன்னைக்கும் இவங்க தான் போவாங்க, அப்புறம் மாவட்ட அமைப்புக்கும் இவங்க தான் போவாங்க. இந்த ஒரே ஒரு கேங் மட்டும்தான் எங்கே சென்றாலும் இவர்கள் மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. இவர்கள் மட்டுமே இருந்தால் கட்சி வளர்ந்து விடுமா? கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிளைகளை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு இளைஞர்களை ஊக்குவிக்கப்படுத்தணும். அந்த இளைஞர்களுக்கு சரியான அங்கீகாரம் தரணும். இதையெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னும் சொல்ல போனால் கட்சி முன்னோடிகளுக்கு நிச்சயமாக மரியாதை தரும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நாங்கள் மூத்த முன்னோடிகள் சொல்லிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் நின்றால் போகாது. தேர்தல் அல்லாத நேரத்தில் வேலை செய்தால் தான் அது அழகு. இதையெல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வருங்காலத்தில் இன்னும் பலமாக அமையும். சோசியல் மீடியா என்பது மிக பலமானது. அதை பாமக குறிப்பாக தலைமை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை அதை கையில் எடுக்க வேண்டும். ஏற்கனவே கூடிய யூடியூப் சேனல்கள் வச்சுக்கூடிய கல்லுபடி செய்யும் சரி, வயலமர் காத்தும் சரி, இந்த சேனல் நடத்துவதற்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. அதற்கான தீர்வு இப்பயும் சொல்கின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, குறிப்பாக தலைமை கிட்ட இருக்குது. அதை தலைமை தான் இன்னும் கவனிக்க வேண்டும்.